இன்றிரவு ஒரு பெயர் உங்கள் மனதில் தோன்றுகிறதா? நீண்ட நாட்களாக பேசவில்லை, எந்த தகவலும் அனுப்பவில்லை, அவர்களின் குரலையும் கேட்கவில்லை. ஆனால் இன்னும் சில நேரங்களில் அவர்கள் நினைவுக்கு வருகிறார்களா? அப்படியானால் இந்த இரவு உங்களுக்கானது. சிலரை நாங்கள் மறக்கவில்லை, ஆனாலும் அவர்களிடம் பேசவும் முடியவில்லை. அவர்களை நினைத்துக் கொண்டே இருப்போம் அமைதியாக. வாழ்க்கையில் சில மனிதர்கள் எங்களுடன் இல்லாவிட்டாலும் எங்களுடைய நினைவுகளில் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டும் போல இருக்கும், ஒரு கால் பண்ண வேண்டும் போல இருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று எங்களை தடுக்கிறது. டிஸ்டன்ஸ் ஆக இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக இருக்கலாம், அல்லது அவர்கள் இப்போது எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இல்லாமல் இருக்கலாம். அதனால் நாங்கள் அவர்களை அமைதியாக நினைத்துக் கொண்டிருப்போம். சைக்காலஜியில் இது மிகவும் இயல்பான ஒரு உணர்வு. நாங்கள் ஒருவருடன் எமோஷனல் பாண்ட் உருவாக்கும் போது அவர்களின் நினைவுகள் எங்கள் மனதில் நீண்ட காலம் இருக்கும். அதனால் ஒருவரை மிஸ் பண்ணுவது பலவீனம் அல்ல, அது அந்த கனெக்ஷன் உண்மையானது என்பதற்கான அடையாளம். சில மனிதர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வரவில்லை, எங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வந்திருக்கலாம். அதனால் அவர்கள் விட்டு சென்ற நினைவுகள் என்றும் எங்களுடன் இருக்கலாம். சில நேரங்களில் ஒருவரை நேசிப்பதென்பது அவர்களை பிடித்துக் கொள்வது அல்ல, அவர்களை நினைத்து சிரிக்க கற்றுக்கொள்வது. இன்றிரவு அவர்களை நினைத்தால் உங்களை குற்றப்படுத்தாதீர்கள், அவர்களை வெறுக்க முயற்சிக்காதீர்கள். அந்த நினைவுகளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் ஒரு காலத்தில் அவர்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு அழகான பகுதியாக இருந்தார்கள் என்ற நிம்மதியாக தூங்குங்கள். சில மனிதர்கள் எங்களுடன் இருக்காமல் போகலாம், ஆனால் அவர்கள் விட்டு சென்ற நினைவுகள் எங்களுடன் தொடர்ந்து இருக்கும். அதுவும் வாழ்க்கையின் ஒரு அழகான உண்மை. This is Mind Voice Podcast. Some people live our lives but never leave our hearts. நீங்கள் அமைதியாக மிஸ் பண்ணி கொண்டிருக்கும் ஒருவர் இருக்கிறாரா? கமெண்ட் பண்ணுங்க.